ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி லைஃப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய நியூஸ் சேனல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா தங்கம் விலை குறைய போகுது, 38% குறைய போகுது, 30% குறைய போகுது, அந்த மாதிரி வந்து நிறைய நியூஸ் வந்துட்டுருக்கு. இது உண்மையா, இது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. எனக்கு லிங்க்கும் ஷேர் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அண்ட் நகை சீட்டு இப்போ கட்டலாமா இல்லை வெயிட் பண்ணலாமா, இன்னும் ரொம்ப குறையுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தங்கம் அடகு வைக்கிறதுலையும் இப்போ நிறையா இஷ்யூஸ் போயிட்டுருக்கு, அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரிடிக்ஷன் போடுறோம்ல, இதோட அக்யூரசி எந்த அளவுக்கு இருக்கும், இது அக்யூரேட்டாக இது அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு தங்கம் விலை குறையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இப்போவே பார்த்திங்கன்னா நிறைய ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் யூடியூப்பில் இந்த மாதிரி நிறைய பேட்டி கொடுப்பாங்க இல்லையா, அதுலேயே ஒருத்தவங்க கருத்துக்கும் இன்னொருத்தவங்க கருத்துக்கும் அப்படியே முரணாக இருக்கும். இப்போ அதே மாதிரி இங்கே நிறைய பேர் இருக்கிற மாதிரி யூஎஸில் இருக்கிற ஒரு எக்ஸ்பர்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, கோல்டோட ரேட் 30-40% வரைக்கும், அதாவது 38% கிட்ட கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நிறையா மைன்ஸில் தங்கம் அதிகமாக கிடைக்குது, அதனால கோல்டோட டிமாண்ட் கம்மியாகும் பொழுது வாய்ப்புகள் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை எடுக்கிறதுக்கான காஸ்ட்டு இதெல்லாம் வச்சு தான் நிறைய ஃபேக்டர்ஸ் வச்சு தான் இந்த கோல்டு ரேட்டை டிசைட் பண்ணுவாங்க. ஆனால் அது நடக்குமா நடக்காதான்றது யாராலையும் சொல்ல முடியாது, அது நடக்கும்போது தான் தெரியும். இப்போ நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களே நிறைய பேர் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணுங்கள், உங்கள் சேவிங்ஸை ஒரே இதில் பண்ணும் பொழுது லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எந்த இதுவாக இருந்தாலும் நமக்கு ஏறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இறங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஃபிக்ஸடாக நமக்கு வேணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் இந்த மாதிரி போடுறது. அதனால தான் உங்கள் சேவிங்ஸை எப்போவுமே ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோஸ்லேயுமே சொல்லியிருக்கேன். கோல்டு ரேட் அதிகமாக இருக்கும்போதும் நான் இதே ஸ்டேட்மெண்ட் தான் சொன்னேன், கம்மியாக இருக்கும்போதும் அதை தான் சொன்னேன். ஆனால் அவ்வளோ கம்மியாகிறதுக்கு பாசிபிள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான சான்சஸ் ரொம்ப 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 கம்மி தான். அதனால் நீங்கள் ரொம்ப யோசிக்க வேண்டாம். அப்புறம் நகை இன்றைக்கி கட்டலாமா வெயிட் பண்ணலாமான்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ரேட்டு அப்டேட் பண்ண கம்யூனிட்டி போஸ்ட்டில் அவ்வளோ கமெண்ட்ஸ் வந்திருக்கு. இப்போ எல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா, ஆர்ஹெச் சிஸ்டரை டேக் பண்ணி வேறு நிறைய பேர் கேட்குறீங்க. இது ஒரே ஒரு சிம்பிள் லாஜிக் தான். இன்றைக்கி கோல்டு ரேட் 8400 இருக்கா, இப்போ நாளைக்கு கம்மி ஆச்சு அப்படின்னா நாளைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 8350 ஆச்சுன்னா அடுத்த நாள் மார்னிங் திரும்ப இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நீங்கள் இந்த ரேட்டில் கட்டலாம். இல்லை எகெயின் டவுன் ஆச்சுன்னா அன்றைக்கி கட்ட தேவையில்ல, அதுக்கு அடுத்த நாள் பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி தான் வெயிட் பண்ண முடியும். ஏன்னா இப்போது இன்க்ரீஸில் தான் இருக்குது. நீங்கள் இன்றைக்கி கட்டினாலும் இதே தான், நாளைக்கு மார்னிங் கட்டினாலும் இதே ரேட் தான் இருக்க போகுது. சப்போஸ் இன்னும் கம்மியாச்சுன்னா வெயிட் பண்ணலாம். சப்போஸ் நாளைக்கு 8450 இந்த மாதிரி போச்சுன்னா நீங்கள் இந்த கொஷின் கேட்டால் கூட ஓகே. இப்போ டவுனில் இருக்கும்போது இந்த கொஷின் கேட்குறதுக்கு அவசியமே இல்லை. இப்போ 8400 இருக்குது இல்லைங்களா, நான் தெளிவாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நாளைக்கு போயிட்டு 8500 450 இந்த மாதிரி ரேட் இருக்குது அப்படின்னா, இந்த ரேட்டில் நம்ம கட்டிடலாமா வெயிட் பண்ணலாமான்னு கூட நீங்கள் நிறைய பேருக்கு டவுட் வரும், கேட்கலாம். இப்போ கம்மியாக தானே இருக்குது, அப்போ நாளைக்கு மார்னிங் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், நாளைக்கு என்ன ரேட்டில் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு டிசைட் பண்ணிக்கலாம். நாளைக்கு கம்மியாச்சுன்னா நெக்ஸ்ட் டேவும் வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வெயிட் பண்ணி பாருங்கள். அதையும் நான் சொல்லியிருக்கேன், அதை பார்த்துட்டு அதுக்கு மாதிரி நீங்கள் பே பண்ணிக்கோங்க. கோல்டு சேவ் பண்ணுறது ரொம்பவே ரிஸ்க் மாதிரி தோணுது. இப்போ நிறைய பேர் கம்மியாகும்னு சொல்கிறாங்க, அதிகமாகும்னு கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க. கோல்டு பேசிக்காக வாங்கி வைக்கிறதே பார்த்திங்கன்னா ஒரு அவசர தேவை, பெரிய செலவுன்னு வரும்போது நகையை நம்ம அடகு வச்சுக்கிறதுக்காக தான் வாங்குகிறோம். அந்த அடகு வைக்கிறதுலையும் புதுசாக நிறைய சிக்கல் இருக்குது. ஒரு வருஷத்தில் மீட்கணும் இந்த மாதிரி நிறைய சொல்கிறாங்க. ஒரு வருஷத்தில் மீட்க முடியும் அப்படின்றது யாராலையும் மேக்ஸிமம் முடியாது. ஏன்னா நம்மலாம் மிடில் கிளாஸ் பீப்புள் தான், நமக்கு லோனுக்கு நிறைய ப்ரொசீஜர் ஆகுது அப்படின்றதால தான் நம்ம போயிட்டு ஃபஸ்ட்டு நகை அடகு வைக்கிறோம். கொஞ்சம் பேரால் மீட்டுற முடியும், ஓரளவுக்கு இன்கம் இருக்குது, அமௌண்ட் ரொட்டேஷன் ஆகுதுன்னா. முடியாதவங்களுக்கு ரொம்பவே கஷ்டம்தான். இப்போ மேக்ஸிமம் எதுக்கு வைப்பாங்க, ஒரு படிப்புக்காக வைப்பாங்க, ஒரு இடம் வாங்குகிறோம் வீடு வாங்குகிறோன்னு வைப்பாங்க, ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சின்னு வைப்பாங்க, வெளியில் நிறைய இடத்துல வாங்கிட்டு பத்தாததுக்கு கூட நகை வச்சுருப்பாங்க.
அப்போ வெளியில அதிக வட்டிக்கு வாங்குனத ஃபர்ஸ்ட்டு குடுப்பாங்களா? நகைக்கடன முடிப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா, வெளியில இருக்கிறத முடிக்கணுங்கிற மைண்ட் செட் தான் நெறைய பேருக்கு இருக்கும். நம்ம நகை தானே நம்ம பொறுமையா எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா அமௌண்ட் கட்டலான்னு. இப்ப அதையும் மீட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, கோல்டு சேவிங்ஸ்க்கு வந்து மக்களுக்கு வந்து கம்மி ஆக்குறதுக்காக தான் கவர்மெண்ட் இப்படி பண்றாங்களா? என்ன அப்படின்றது தெரியல. இப்போ நெறைய ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்றாங்கன்னா, அவங்களுக்கு அமௌண்ட் ரொட்டேஷன் ஆகும். அவங்க திரும்ப அந்த பணத்த கட்டிட்டு திரும்ப புதுசா வைக்கிறது அவங்களுக்கு பாசிபிளா இருக்கும். நெறைய பேருக்கு வந்து இது ரொம்பவே வந்து கஷ்டமா தான் இருக்கும். இப்ப அதனால என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கிராமப்புறங்கள்ல நெறைய வந்து வட்டிக்கு விடுறவங்க வந்து ரொம்ப வந்து வட்டிய அதிகமாக்கி, இப்போ 1,00,000 நீங்க இன்னைக்கு உங்களுக்கு நகை அடகு வைக்க வேணுமா? 1,00,000 வாங்குனீங்கன்னா, நீங்க 2 நாள்ல கழிச்சு எனக்கு குடுத்தீங்கன்னா, 1,05,000 மாரி குடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு நாளைக்கே 5,000, 3,000 வந்து வட்டி குடுக்குறாங்க. அதனால வந்து பாதிக்கப்படுறது பார்த்தீங்கன்னா, ஏழை எளிய மக்கள் மட்டும் தான் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. கொஞ்சம் பேர் வந்து எப்படி பிளான் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே பேங்க்ல ஹஸ்பண்ட்க்கும், ஒய்ஃப்க்கும் அக்கவுண்ட் இருக்குன்னா, நீங்க அப்ரஸர்ட்ட பேசுனீங்கன்னா, உங்க பேர்ல அதாவது ஒய்ஃப் பேர்ல இருக்கிற லோன் ஹஸ்பண்ட் பேருக்கு சேஞ்ச் பண்ணிடுறாங்க. ஹஸ்பண்ட் பேர்ல இருக்கிறத ஒய்ஃப் பேருக்கு சேஞ்ச் பண்ற மாரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. நீங்க நெறைய அடகு வச்சிருக்கீங்கன்னா, நீங்க அப்ரஸர்ட்ட போயிட்டோ, மேனேஜர்ட்ட போயோ பேசலாம். இந்த மாதிரி எங்களால வந்து ஃபுல் அமௌண்ட் கட்டி எடுக்க முடியாது. நாங்க வந்து இந்த மாதிரி லோன வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறோம். நேம் சேஞ்ச் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பேங்க்ல அக்கவுண்ட் இருக்கும்போது, இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா, நமக்கு வந்து சான்ஸ் இருக்கு. அது யாரு மனசு வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, பேங்க்ல இருக்கிற மேனேஜர், அப்ரஸர் மனசு வச்சா இந்த மாதிரி வந்து பண்ண முடியும். இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு சொல்றாங்களே நெறைய பேங்க்ல, உங்களால பண்ண முடியுமா? அப்படின்னு சொல்லி நீங்க போயிட்டு பொறுமையா கேட்டு பாருங்க. ப்ரிடிக்ஷன் வந்து எந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்கும்? இத பேஸ் பண்ணி நம்ம இன்வெஸ்ட்மென்ட்க்கு இதுக்கெல்லாம் பண்ணலாமா? அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் கேட்குறீங்க. ஏர்லி மார்னிங் தான் வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகும். சரிங்களா? அப்ப தான் வந்து நமக்கு ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். நேத்தி நைட்லாம் பார்த்தீங்கன்னா, ₹200 வரைக்குமே லெஸ் ஆகறதுக்கான வாய்ப்பு வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் திரும்ப எகெயின் வந்து அமௌண்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிட்டு, அப்புறம் டிக்ரீஸ் ஆயிட்டு, இப்ப இந்த ரேஞ்சுல வந்து இருக்கு. அதனால வந்து மார்னிங் சொல்றத வந்து ஓரளவுக்கு நீங்க 90% வந்து எடுத்துக்கலாம். ஆர்எச் சிஸ்டர் போடுவாங்க. இந்த ₹40லேருந்து 160, ₹150 வரைக்கும் ரெடி ஆகும். 80லேருந்து 116லாம் காலையில போட்டாங்க. அதே மாதிரி அது கரெக்ட்டா இருந்துச்சு. இருந்தாலுமே நான் என்ன சொல்றேன்னா, 9:30க்கு ரேட் வந்து அப்டேட் பண்றோம் இல்லையா? நீங்க அந்த ரேட்ட பார்த்துட்டு அதுக்கப்புறம் சீட்டு கட்டுறதா, கடைக்கு போயிட்டு வாங்குறதா அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிக்கோங்க. இன்னும் என்ன சொல்றாங்க நெறைய சப்ஸ்கிரைபர்னா, ஷாப்ஸ்லேருந்து கால் பண்றாங்க. நகை சீட்டு முடிஞ்சிருச்சுன்னா, 1 கிராம் 10,000 போயிடும். நீங்க சீக்கிரம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது கால் பண்றது அவங்களோட டியூட்டி. நீங்க தான் வந்து எப்படி பண்ணலாம்? எப்போ போய் வாங்குனா நமக்கு லாபமா இருக்கும் அப்படின்ற பிளான நீங்க பண்ணிட்டு கரெக்ட்டா போயிட்டு நீங்க வந்து பாருங்க. அக்ஷய திருதிக்கு அட்வான்ஸ் புக்கிங் போயிட்டுருக்கு. அது பண்ணலாமா? அப்படின்னு கேட்டீங்க. அட்வான்ஸ் புக்கிங் நெறைய ஷாப்ஸ்ல எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரூ. 8,400 இருக்குன்னா, இந்த ரேட்ல போயிட்டு நீங்க 2 கிராம்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம். இத விட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா, இந்த ரேட்லயே வந்து கிளிக் பண்ணிக்கிறாங்க. ஓகே பண்ணிக்கிறாங்க. சப்போஸ் இத விட ரேட் வந்து கம்மி ஆச்சுன்னா, அன்னைக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரேட் வந்து ரூ. 8,200 இருக்குன்னா, அந்த ரூ. 8,200 இருக்கிற ரேட்டுக்கு வந்து நீங்க வாங்கிக்கலாம். எக்ஸஸ் அமௌண்ட்ட குடுத்துருவோம்ன்னு சொல்றாங்க. அந்த மாரி இருந்தா ஓகே. நீங்க ப்ரீ புக்கிங்லாம் போயிட்டு அதிக ரேட்டுக்கு பண்ணிட்டு, அந்த ரேட்ல தான் வாங்கணும்னு சொன்னாங்கன்னா, அந்த மாதிரி ப்ரீ புக்கிங்லாம் வந்து அக்செப்ட் பண்ணாதீங்க. இப்போ வந்து இந்த சேவிங்ஸ் வந்து எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நான் எகெயின் சொன்ன மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் சேவ் பண்ணுங்க. பேங்க்ல ஆர்டி இந்த மாதிரி போடுங்க. லாங் டேர்முக்கு இருக்கு இல்லைங்களா? பிபிஎஃப், செல்வ மகள் இந்த மாதிரி ஸ்கீம் போடுங்க. இன்சூரன்ஸ் உங்களுக்கு வேணும், ஹெல்த் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி அது மாதிரி போடுங்க. கோல்ட்லேயும் சேவ் பண்ணுங்க. நீங்க மாதம் ஒரு ரூ. 5,000 நீங்க வந்து பண்ணுறீங்க, சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட இது எல்லாத்துலேயும் நீங்க ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணுங்க. ஃபுல் அமௌண்ட்டையும் போஸ்ட் ஆஃபீஸ்லேயே போடாதீங்க. ஃபுல் அமௌண்ட்டையும் கோல்ட்லேயே போடாதீங்க. இன்சூரன்ஸுக்கும் ஃபுல் அமௌண்ட் போடாதீங்க. நீங்க பிளான் பண்ணி இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணுறது தான் என்றைக்குமே நமக்கு சேஃப்.